இப்போ 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். என்னென்ன 2 3 5 7. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு 2ஓட 1 விட்டு 1 கேன்சல் பண்ண போகிறோம். 2 லைன் 4th லைன் 6th லைன் 8th லைன் 10th லைன் கேன்சல் பண்ணிவிட்டு 5 மட்டும் எக்ஸஸாக 1 கேன்சல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கிராஸாக கேன்சல் பண்ணுறோம். கிராஸாக பண்ணுறதுல 2 நம்பர் விட்டு ஒரு கேன்சல், 2 நம்பர் விட்டு ஒரு கேன்சல், 2 நம்பரை விட்டு ஒரு கிராஸாக ஒரு கேன்சல் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு கேன்சல் என்ன பண்ணோன்னா, இந்த 3 இருக்கு இல்லையா, ஸோ 3க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நம்பர் எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் பண்ண போகிறோம். 3க்கு கிராஸாக இருக்கிற நம்பரை மட்டும் எக்ஸஸாக நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 3 வந்து நம்மளுக்கு ப்ரைம்னு குறிச்சாச்சு. அப்போ அடுத்த நம்பர்லேருந்து தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு, முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு என்னென்ன நம்பரை நம்ம வந்து இன்ட்டு பண்ணிட்டோம்? 9 49 77 அண்டு 91. ஸோ பேலன்ஸ் நம்பர் எல்லாமே என்னது தான்? ப்ரைம் நம்பர் தான். ஒவ்வொரு ரூபா குறிச்சிக்கலாமா? 11 is a prime number. 37. So these are all the prime numbers between 1 to 100. ஸோ இந்த சர்க்கிள் போட்டிருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் 1 to 100க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். தேங்க்யூ.